Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது Unit 5. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். Alfred Werner, who is considered as the father of coordination chemistry, studied the structure of coordination complexes such as COCl3 6NH3 and CSO4 4NH3 in 1893. இப்போ 1893ல ஆல்ஃபிரட் வெர்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரை ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ணார். COCl3 6NH3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் CSO4 4NH3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணாரு. அவர் ஸ்டடி பண்ணிட்டு அதுல சம் இம்பார்ட்டன்ட் பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்திருந்தார். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் CONH3 6Cl3. இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்துருக்குறோம். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இன் சர்டன் கேஸில் போத் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனயான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது டிசோசியேட் ஆஸ் ஏ சிம்பிள் அயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அயான். ஒரு சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போத் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனயான ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டால் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் ஆகவும் சிம்பிள் ஆனயான் ஆகவும் டிசோசியேட் ஆகும். இப்போ இந்த பார்ட், இந்த ஸ்பியருக்குள்ள இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இது அயான்ஸா டிசோசியேட் ஆகாது, அதனால இதை நான் அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Already we know the species which are present inside the square bracket does not lose their identity, so which do not dissociated into simpler ions. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில என்னென்ன இருக்கு அதுதான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா அயான்ஸா டிசோசியேட் ஆகும். அப்போ இந்த Cl அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா சிம்பிள் அயான், அது அயான்ஸா டிசோசியேட் ஆகிறதுனால இது அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயனைசபிள் ஸ்பீசிஸ் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்டு அவுட் சைட் த ஸ்கொயர் பிராக்கெட். ஒன்று இந்த சைடு இருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு இருக்கலாம். லெஃப்ட் சைடு இருந்தால் அது கேட்டயான் இருக்கும், ரைட் சைடு இருந்தால் அது ஆனயான் இருக்கும். அப்போ சிம்பிள் கேட்டயான் இந்த சைடு இருக்கலாம், சிம்பிள் ஆனயான் இந்த சைடு இருக்கலாம். இப்போ இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் இருக்கு, சிம்பிள் ஆனயான் ப்ரெசென்ட் இருக்கு. ஏன்னா இதுக்கு என்ன சார்ஜ் வரும்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகாண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் இன் ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் கால்டு கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை எடுத்து தான் ஆல்ஃபிரட் வெர்னர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணி இதுக்கு சம் பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்துருக்கிறார். இப்போ என்னென்ன பாஸ்ட்லேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதனுடைய பாஸ்ட்லேட்ஸ்ல பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் டூ டைப்ஸ் ஆஃப் வேலன்ஸ், நேம்லி பிரைமரி வேலன்ஸ் ஆர் பிரின்சிபல் வேலன்ஸ் ஆர் அயனைசபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஒன் செகண்டரி வேலன்ஸ் ஆர் நான் அயனைசபிள் வேலன்ஸ். இப்போ ரெண்டு வேலன்ஸ் இருக்கு, பிரைமரி வேலன்ஸ் and secondary valence. அப்போ most of the element exhibit two types of valence, namely primary valence and secondary valence. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ரெண்டு வேலன்சி இருக்கும், பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. இப்போ பிரைமரி வேலன்சினா என்னன்னு பார்க்குறோம். பிரைமரி வேலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் and zero in certain cases. ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அங்க இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படி கேட்டா பாசிட்டிவா இருக்கும். சர்டன் கேசஸ்ல மட்டும் என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CO அப்படிங்கிற சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படி கேட்டா +3 வரும். அப்போ பாசிட்டிவ். இந்த கேஸ்ல பாசிட்டிவா இருக்கும். அதே இந்த கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு, இந்த சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0. அப்போ இங்க என்ன வருது 0. இப்போ பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அண்ட் 0 இன் சர்டன் கேசஸ். இப்போ இந்த பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணும்.
இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +3, இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 0. இதுதான் பிரைமரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். It is referred as the oxidation state of central metal ion. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்று பாசிட்டிவா இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல என்ன இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். there is no negative because of it is a metal. மெட்டல் என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் அயானா இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவா இருக்கணும். அதான் நம்ம சொல்லும் போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா, கம்பல்சரி we know there should be negative ion. So they are always satisfied by negative ions. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. இப்போ 3+ இருந்துச்சுன்னா இப்போ இந்த 3 பாசிட்டிவ் அயான்ஸை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படி கேட்டா கம்பல்சரி நெகட்டிவ் அயான்ஸ். யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா, Cl-. எத்தனை Cl இருக்கு, 3. அப்போ இந்த 3Cl- அயான் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படி கேட்டா இந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். They are always satisfied by negative ions. இப்போ இதுதான் பிரைமரி வேலன்சி. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படி கேட்டா it is referred as the coordination number of central metal ion or atom. இங்க இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோடைய கோஆர்டினேஷன் நம்பரை ரெஃபர் பண்ணுது. இப்போ CO அப்படிங்கிற இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 6. இப்போ அதை தான் இந்த செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுது. இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். இப்போ இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ். நெகட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், நியூட்ரல் மாலிகூல்ஸா இருக்கலாம், பாசிட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், இல்லை இதெல்லாம் சேர்ந்து கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. அந்த 6ங்கிற கோஆர்டினேஷன் நம்பரை யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா Cn- சைனிடோ அப்படிங்கிற ஒரு லிகான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா இந்த அம்மைன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் மாலிகூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல CONH3 5 இருக்கு, Cl இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகான், இது நெகட்டிவ் லிகான்ஸ். அப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதான் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் அப்படின்னு. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ், positive ions or combination of these satisfy the secondary valency are called ligands. So what are ligands அப்படி கேட்டனா ligands that satisfy secondary valency. It may be negative ions, positive ions or neutral molecules. அதுதான் ligands அப்படின்னு சொல்லுவோம். For secondary valency, it is referred as the coordination number of central metal ion. It is satisfied by negative ions, neutral molecules, positive ion or the combination of these. The primary valency பார்த்தோம், secondary valency பார்த்தோம். இந்த primary valency secondary valency எதை சுத்தி இருக்கும் அப்படி கேட்டினா the central metal ion சுத்தி இருக்கும். There are two sphere of attraction around the central metal atom ion in the complex. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி. இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படி கேட்டினா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன், இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. அப்போ தேர் ஆர் 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ஆர் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இன் த காம்ப்ளெக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பேரு இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்னுக்கு பேரு அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசபிள் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்பியர் இன்னர் ஸ்பியர் இஸ் நோன் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் இஸ் கால்ட் அயனைசேஷன் ஸ்பியர். இது வந்து இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்னர் ஸ்பியர்ல சர்டன் குரூப்ஸ் ஆர் பிரசன்ட் ஆயிருக்கு. அவுட்டர் ஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா சர்டன் குரூப்ஸ் ஆர் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த குரூப்ஸ் எல்லாம் இந்த இன்னர் ஸ்பியர்லயும் அவுட்டர் ஸ்பியர்லயும் எப்படி அட்டாச் ஆயிருக்கு
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னர் ஸ்பியருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம்? கோஆர்டினேஷன் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ the group present in this sphere are firmly attached to the central metal atom. அதாவது இன்னர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எப்படி அட்டாச் ஆயிருக்குமா? ஃபேமிலி மீன் ஸ்ட்ராங்லி அட்டாச்சு. இப்போ இந்த NH3 இருக்கு. இந்த NH3 வந்து டைரக்ட்லி இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த இதனுடைய அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி அட்டாச். தட் மீன் ஸ்ட்ராங்லி அட்டாச் ஆயிருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்லியிருப்போம் அப்படி கேட்டினா நான் அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி இது ஈஸியாக அயனைஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த அவுட்டர் ஸ்பியர்ல Cl இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl பிரசன்ட் ஆயிருக்கு. The group present in this sphere are loosely bound to the metal. இப்போ இந்த மெட்டலோட இந்த அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப் எப்படி இருக்கும் அப்படி கேட்டா லூஸ்லி பவுண்ட். அதனால தான் இதை அயனைசபிள் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியா என்னவா மாறும் அப்படி கேட்டா அயான்ஸா டிசோசியேட் ஆகும். இப்போ ரெண்டு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர். இப்போ இன்னர் ஸ்பியர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய குரூப் எப்படி அட்டாச் ஆயிருக்கும்? டைட்லி. தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்லி அட்டாச்டு. அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப் எப்படி அட்டாச் ஆயிருக்கும்? லூஸ்லி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல பார்க்கும்போது இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த லிகான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படி கேட்டினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இது இன்னர் ஸ்பியர், இது அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லியிருக்கிறோம், இது லிகான் சொல்லியிருக்கிறோம், இது அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் இதனுடைய செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுதான் பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த செகண்டரி வேலன்சி யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா இந்த நியூட்ரல் மாலிகுல். இவங்களுக்கு பேர் தான் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? இன்னர் ஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்னர் ஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த லிகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு பிளானர் எடுத்துக்கிறோம். இந்த பிளானர்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கு அப்படி கேட்டினா இந்த கார்னர்ல இருந்து ஒரு லிகான் வரும், 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 எபோவ் த பிளேன் ஒரு லிகான், பிலோ த பிளேன் ஒரு லிகான் இருக்கும். இப்போ நம்மளுடைய நோட் புக் எடுத்துக்கிறோம். அந்த நோட் புக்ல சென்டர்ல என்ன இருக்கு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. ஒரு கார்னர்ல இருந்து ஒரு லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து ஒரு லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து லிகான், 4 கார்னர்ஸ்ல இருந்து 4 லிகான்ஸ் வந்திருக்கு. அந்த நோட் புக்குக்கு மேல above the plane ஒரு லிகான், அதே நோட் புக்குக்கு கீழே below the plane ஒரு லிகான்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலா எத்தனை லிகான்ஸ் அட்டாச் ஆயிருக்கு? இங்க 6 லிகான்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் 6. இப்போ 6 லிகான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த Cl இருக்கு. இந்த Cl வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டினா பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்காது. இப்போ இது வந்து பிரைமரி வேலன்சி எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா நான் டைரக்ஷனல் நேச்சரா இருக்கும். செகண்டரி வேலன்சி எப்போதுமே எப்படி இருக்கும்? டைரக்ஷனல் நேச்சரா இருக்கும். அப்போ இந்த செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த குரூப் வந்து என்ன ஆகும் அப்படி கேட்டினா ப்ரொஜெக்டல் இன் டெஃபினட் டைரக்ஷன் in a geometry of the complex. So the secondary valencyக்கு எப்போதுமே directional nature இருக்கும். primary valencyக்கு என்ன இருக்காது? directional nature இருக்காது. non directional nature அப்படின்னு சொல்லுவோம். அப்போ primary valency are non directional, secondary valence are directional nature. அப்போ primary valences are non directional, the secondary valences are directional nature அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த செகண்டரி வேலன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பர்டிகுலர் டைரக்ஷன்ல வர்றதுனால ஸோ த ஜாமெட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி குரூப் விச் சாட்டிஸ்ஃபை த செகண்டரி வேலன்சி. இப்போ எந்த குரூப்பு செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த குரூப்போடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸில் அதுதான் அந்த காம்ப்ளெக்ஸோடைய ஜாமெட்ரியை டிசைட் பண்ணும். தட் மீன்ஸ் ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம CO NH3 6 அண்ட் Cl3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த காம்ப்ளெக்ஸில் 6 லிகான்ஸ் இருக்கு. இந்த 6 லிகான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து
அட்டாச் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து அட்டாச் ஆகிறதுனால இது ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் வரும். இப்போ இந்த ஷேப் வர்றதுனால இது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப் வரும். ஏன்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் அப்படி கேட்டால் 8 ஃபேஸஸ் இருக்கு. இப்போ இது ஒரு ஃபேஸ், ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸ், பின்னால ஒரு ஃபேஸ். அதே மாதிரி கீழேயும் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா 4 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக 8 ஃபேஸஸ் இருக்கு. அதனால இது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹெட்ரலாக வரும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் வரலாம், ஸ்கொயர் பிளானர் வரலாம். இது டெட்ராஹெட்ரலா ஸ்கொயர் பிளானரா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படி கேட்டினா பின்னால் வரக்கூடிய வேலன்ஸ் பாயிண்ட் தியரியில் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ இதுதான் ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ the geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valence. These are postulates of Werner theory of coordination compound. Once again, the postulates of Werner theory of coordination compound short ah பார்க்கிறோம். Most of the elements exhibit two types of valence, namely primary valence and secondary valence. Primary valence அப்படிங்கிறது it is positive in most of the cases and zero in certain cases. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது, இதில் வந்து பார்க்கும்போது ஜீரோவாக இருக்குது. இப்போ it is referred as oxidation state of central metal ion. இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணும், இந்த சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணும். இதை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா they are always satisfied by negative ions. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது it is referred as the coordination number of central metal ion or atom. It is satisfied by negative ions, neutral molecules, positive ion or combination of these. Next, there are two spheres of attraction around the central metal atom or ion in the complexes. One is the inner sphere, that is known as coordination sphere, and outer sphere is called ionization sphere. The group present in the inner sphere are family attached to the central metal atom. The group present in outer sphere are loosely bound to the central metal atom. The primary valence are non-directional in nature. The secondary valences are directional nature. So the geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valence. Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். Thank you very much.